ஒரு கொலை செஞ்சிட்ட குற்றவாளி காந்தி கிட்ட வந்தான். காந்தி பெரிய வழக்கறிஞராச்சு. ஐயா, நான் ஒரு கொலை செஞ்சுட்டு வந்துட்டேன், இந்த கொலை குற்றத்திலிருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறான் இந்த குற்றவாளி. காந்திக்கு உண்மைன்னா ரொம்ப பிடிக்குமே, நீ உண்மையை சொல்லிட்ட, நீ கொலை செய்தது உண்மையா இருந்தா அதுக்கு நீ சட்டப்படி நீ தண்டனையை அனுபவிச்சுட்டு தானே வரணும், அதனால இந்த விடுதலை நான் உனக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டார். அந்த கொலை குற்றவாளி சொன்னா, நீ லாய்க்கு இல்லாத வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வக்கீல்கிட்ட போனதும் போதுமான பணத்தை கொடுத்தான். அவர் என்ன பண்ணாரு, கோர்ட்ல வாதாடி அந்த குற்றவாளிக்கு விடுதலை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அவன் நேரா அந்த குற்றவாளி காந்தி கிட்ட வரான். மீண்டும் காந்தி, இந்த வழக்கை நீ நடத்திருந்தாக்கா நிறைய பணம் வந்திருக்குமே, நான் வெளியே வந்துட்டேன் பத்தியா அப்படின்னு சொன்னான். காந்தி சொன்னாரு, நீ முதல்ல என்னிடம் வரும்போது ஒரு கொலையை செஞ்சுட்டு வந்த, இப்ப 2 கொலையை செஞ்சுட்டு வந்து நிக்கிறீங்க. சத்தியத்துக்கும் சட்டத்துக்கும் வேறுபாடு இருக்கிற காரணத்தினால்தான் இந்த சட்டம் எப்படி இருக்க வேண்டுமானால் கொய்யா பழத்தை போன்று இருக்க வேண்டும். இந்த கொய்யா பழம் சதையும் தோலும் ஒட்டியே இருக்கும். அரசாங்கமும் மக்களும் கொய்யா பழத்தை போல இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் நெருங்கிய உறவு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அரசாங்கம் மக்கள் முரண்பாடு வராது என்பது என்னுடைய கருத்து. சபாஷ். இப்போ உங்களுக்கு எளிமையான ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு சுவர் கடிகாரம் பார்த்தீங்கன்னா அதில் 3 முள் இருக்கும். ஒன்று மணி காட்டுற முள் இருக்கும், நிமிடம் காட்டுற முள் இருக்கும், வினாடி காட்டுற முள் இருக்கும். எது வேகமாக சுற்றும்? வினாடி காட்டுற முள் வேகமாக சுற்றும். அது 60 தடவை சுற்றினா தான் ஒரு தடவை நிமிடம் காட்டுகிற முள் அசையும். நிமிடம் காட்டுகிற முள் 60 தடவை சுற்றினா தான் மணி காட்டுகிற முள் ஒரு தடவை அசையும். ஒரு சின்ன ஒரு கேள்வி, இந்த 3 முள்ளுக்குள்ள ஒரு கௌரவ பிரச்சனை வருது. நிமிட முள் பார்த்து சொல்லுது, வினாடி முள்ள பார்த்து நீ கிடுக்கிடுன்னு சுத்துவ, நீ 60 தடவை சுத்தி வர்ற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கவா, போ நானும் உன்னை மாதிரி வேகமா சுத்துவேன். மணி காட்டுற முள்ளு சொல்லுது, நானும் வேகமா சுத்துவேன். 3 முள்ளு ஒரே நேரத்தில் சுத்துச்சுன்னு வைங்க, கடிகாரம் வேலை பார்க்கவில்லை, கடிகாரம் சரியாக இல்லை என்று பொருளாகி விடும். பாருங்க, நான் கல்லூரிக்கு போலான்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலும் வெளியில ஸ்டார்ட் பண்றேன். பக்கத்து வீட்டுல யூகேஜி படிக்கிற பையன் சார் என்ன பண்ணா, ஓடி வந்தான். அக்கா, நீங்க காலேஜ்ல பாடலாம் நடத்துறீங்கல்ல? ஆமா. கவிதை கட்டுரையெல்லாம் எழுதுறீங்களா? ஆமாண்டா, நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். சரிடா சொல்லு அப்படின்னு. கடற்கரைக்கு கலங்கரை விளக்கு, கார்த்திகைக்கு அகல் விளக்கு, கல்யாணத்துக்கு குத்து விளக்குன்னா நம்மளோட ரைமிங்கா எழுதுறானே. சொல்லுடான்னு, கடற்கரைக்கு கலங்கரை விளக்கு, கல்யாணத்துக்கு குத்து விளக்கு, கார்த்திகைக்கு அகல் விளக்கு, இன்னைக்காச்சும் நீ பல் விளக்குன்ட்டு போயிட்டான். மணி 9 ஆச்சு, ஸ்கூல் போலையான்னு. நானு ஸ்கூலை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். யூகேஜி படிக்கிற அவன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு என்னடா பண்ண போறேன்னு கேட்டேன். எல்கேஜி கேர்ள்ஸ்க்குலாம் டியூஷன் எடுக்க போறேங்கிறான். மாதா பிதா குரு தெய்வம், 3வதா குரு இருப்பார். குரு என்பவர் மாதாவை போல் அன்பு செலுத்த வேண்டும், பிதாவை போல் கண்டிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தையை, பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு குழந்தையை தெய்வ நிலைக்கு உயர்த்தக்கூடிய நல்ல குணங்களை கற்றுத்தர வேண்டும். வகுப்பறைகள் கருவறைகள்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? கருவறை என்பது ஒரு கல்லை நாம் தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு இடம். வகுப்பறை என்பதும் ஒரு களிமண்ணாக வரக்கூடிய ஒரு குழந்தையை எல்லாமாக மாற்றி தெய்வ நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு இடம் என்பதால் வகுப்பறைகள் கருவறைகள். அப்படிப்பட்ட வகுப்பறைகளை இருக்கக்கூடிய ஆசிரியர் மாணவர் உறவு என்பதுதான் இன்றைக்கு மற்ற எல்லா உறவுகளை விட, ஆண் பெண் உறவாக இருக்கட்டும், முதலாளி தொழிலாளி உறவாக இருக்கட்டும், அல்லது அரசாங்கம் மக்கள் உறவாக இருக்கட்டும், அடிப்படை என்பது இந்த கல்வி கூடங்களில் இருந்து வெளிவருவதால் இங்கே மாணவர்கள் பட்டை தீட்டப்பட்டால் தான் மற்ற 3 பாகுபாடுகளும் தீரும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட அடித்தளம் தான் இன்றைக்கு முதலில் எங்களுடைய நாட்டுக்கு தேவை.